அரசு பள்ளியில லேப் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிகளுக்கு பாத்தீங்கன்னா 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலான்றது தான் சிறப்பம்சம். மேலும் இந்த பணிகளுக்கான கல்வி தகுதி, சம்பள விவரங்கள் மற்றும் இந்த பணிகளுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்ற தகவல்களை நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்பு குழுல மறக்காம இணைங்க. மேலும் பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்றவங்களுக்கான அரசு வேலை வாய்ப்புக்கான தகவல்களை நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம். அதுக்கான குரூப் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி நமது குழுல மறக்காம இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அரசு பள்ளியில வெளிவந்திருக்கிற லேப் அசிஸ்டன்ட் பணிக்கான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அரசு பள்ளி பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு இறங்கி வர ஒரு முக்கியமான பள்ளியானது பாத்தீங்கன்னா சைனிக் பள்ளி. இது எங்க இருக்குதுன்னா அமராவதி நகர்ல இருக்கு, தமிழகத்துல. இந்த பள்ளியில காலியா இருக்கிற பணிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா பிஜிடி மேக்ஸ்க்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரில மேக்ஸ் பிரிவுல முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலா பிஎட் படிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிகளுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 47,600 பிளஸ் டிஏ பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிஜிடி இங்கிலீஷ்க்கு ஒரு வேகன்சி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பணியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரில இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிஎடும் பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 47,600 சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. கூடுதலா டிஏவும் இந்த பணிகளுக்கு கிடைக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா பிஜிடி பிசிக்ஸ்க்கு ஒரு பணி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரில பிசிக்ஸ் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா பிஎட்ல முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 47,600 சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் டிஏவும் இந்த பணிகளுக்கு வரும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா டிஜிடி மேக்ஸ் பிரிவுக்கு ஒரு காலி பணியம் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த டிஜிடி மேக்ஸ் பணிக்கு பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரில மேக்ஸ் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா பிஎட்டும் பாத்தீங்கன்னா கட்டாயம் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 44,900 வரைக்கும் சேலரி இந்த பணிக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா டிஏவும் வரும் இந்த பணிக்கு. அடுத்ததாக லேப் அசிஸ்டன்ட் பணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. 12th பாஸ் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு பேச தெரிஞ்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 25,500 சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா டிஏவும் இந்த பணிகளுக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கவுன்சிலர், பேண்ட் மாஸ்டர், ஆர்ட் மாஸ்டர் உள்ளிட்ட பணிகளுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. கவுன்சிலர் பணிக்கு ஒரு காலி பணியிடங்களும், கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட், அதாவது பிஜி யூஜில சைக்காலஜி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பிஜில சைல்டு டெவலப்மெண்ட் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கணும். மாத சம்பளத்தை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பேண்ட் மாஸ்டர் பணிக்கு ஒரு காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 40,000 சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆர்ட் மாஸ்டர் பணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மாஸ்டர்ஸ் டிகிரில ஃபைன் ஆர்ட் வித் பெயிண்டிங்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைன்னா கிராஜுவேஷன் ஃபைன் ஆர்ட், ஆர்ட் டிராயிங் அல்லது பெயிண்டிங் பிரிவுல டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 25,000 வரைக்கும் சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பணிகளுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 25/8/2026. இந்த பணிக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் .edu .in என்ற முகவரியில நீங்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பணிக்கான வெப்சைட் ஓபன் ஆகும். நீங்க ஆன்லைன் முறையில இந்த பணிக்கு அப்ளை பண்ணணும்.
மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பணிகளுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாகவும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன் மூலமாகவும் வந்து அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான இந்த ஃபார்மேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பணிகளுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் வந்து போஸ்டல் மூலமாக இந்த அனுப்பணும் இந்த அப்ளிகேஷனை. அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை அனுப்பிட்டு ஆன்லைன் மூலமாக கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். மேலும் இந்த பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் பணிக்கு வந்து அறிவிப்பு வந்து இருக்குது. மறக்காமல் இந்த பணிகளுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 12th தான் குவாலிஃபிகேஷன். மறக்காமல் இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். மேலும் அரசு வேலை வாய்ப்பு தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.